கமலும் ரஜினியும் சேர்ற படம் ஒன்று டாக் போய்கிட்டே இருக்கா, அது எப்படி இருக்கும்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள். ஆக 2 பேரும் கையில் கிடைச்சா நிச்சயமா எப்படி அந்த சப்ஜெக்டை கொண்டு போக முடியுங்கிறத டைரக்டர் சரியா உணர்ந்துக்கிட்டு அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட். கூட பிறக்காத சகோதரர் எஸ் முத்துராமன் எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார் அதை. ஆகவே ரஜினியுடைய குடும்பம் நாங்களும் இருக்கோங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்திலாம் இடம் கொடுக்க முடியும் என்று வள்ளுவன் சொன்னான். அந்த குரலுக்கு சாட்சியாக ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கதையும் கூட சொல்வார். அதெல்லாம் ஒன்றுமே அவருக்கு வித்தியாசம் பார்க்கறதே இல்லை. ஆக அது மாதிரி அந்த உறவு எங்களுக்கு தொடர்ந்து இருக்கு, என்னைக்கு இருக்கு. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். Beauties, naughties, pretties, handsome, awesome, always cute. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. அஸ்வின்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கூட உங்களுடைய நட்பு, அவரை சந்திக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இப்போ அவர் இப்போ உள்ள படங்களை பற்றி அவர் உங்ககிட்ட ஏதாவது கருத்து கேட்பாரா? நான் எப்பவுமே வேறு படங்களை பார்க்கறது இல்லை, வேறு படங்களுக்கு கருத்து சொல்றது. அது ரஜினிக்கே தெரியும். ஆகவே என் படங்களோடு தான் நான் நிறுத்திக்குவேனே தவிர மற்றவங்க படத்தை போய் பார்த்துட்டு அபிப்பிராயம் சொல்றதுங்கிறதுலாம் பெரும்பகுதி நான் விரும்புறதில்லை. ஏன்னா அது பாதிப்பாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், கெடுதலாகவும் இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரை என் படத்தை பார்த்து சொல்கிறதே பெரிய காரியம். ஆகவே மற்றவங்களுடைய படங்களெல்லாம் பார்த்து அபிப்பிராயங்கள்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை உயர்த்திக்கிறது இல்லை. ஆகவே ரஜினிக்கு அதுவும் தெரியும். ஆனால் எல்லா படங்களையும் பார்க்க சொல்லுவார், எல்லா கதையும் கூட சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றுமே அவர் வித்தியாசம் பார்க்கறதே இல்லை. ஆகவே அது மாதிரி அந்த உறவு எங்களுக்கு தொடர்ந்து இருக்குது, என்னைக்கு இருக்கு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பொங்கல், வருஷப்பிறப்பு, தீபாவளி, இந்த மாதிரி நல்ல நாள் பெருநாள் நடக்கும்போது நான் அவரோட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். வீட்டில் நான் பொங்கலுக்கு போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா இங்கே இன்னும் முத்துராமன் சார் வரல அப்படின்னு தேடுவார். ஆகவே நான் அவர் கூட இருக்கிறத எப்படி சொல்லுவார்னா, எனக்கு கூட பிறந்த அண்ணன் சத்யநாராயணா பெங்களூரில் இருக்காரு, கூட பிறக்காத சகோதரர் எஸ் முத்துராமன் எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார் அதை. அது முத்துராமன் சார் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் என்றைக்கும் என்னை மரியாதை கொடுத்து எல்லா நிகழ்ச்சிக்கும் வரணும்னு ஆசைப்படுவார். இப்போ அவருடைய 75வது பிறந்த நாளில் நட்சத்திர பிறந்த நாள்னு ஒன்று கொண்டாடுவாங்க. தேதி பிறந்த நாள் எல்லாமே நட்சத்திரத்துக்கு அது பிறந்த நாள்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அது மாதிரி இப்போ போன வாரம் நட்சத்திரத்துக்கு பிறந்த நாள்னு இந்த 75வது பிறந்த நாளை லதா அம்மா ரொம்ப சிறப்பாக ஒன்லி குடும்ப மெம்பர்களை மட்டும் கூப்பிட்டு நடத்தினாங்க. நீங்களும் போயிருந்தீங்க? நான் போகிறதா, என்னை பொண்ணு ஃபோன் பண்ணது, அவங்க அம்மா பண்ணுறாங்க. போய் சேர்ந்த அந்த தலைக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு ஒரு சடங்கு. முத்துராமன் சார் தலைக்கு தண்ணி ஊற்ற சொல்லுங்கிறாரு. அவரு இதுக்கு ஆமாம், அவரும் லதாமாவும் உட்காந்துருக்காங்க. அந்த அபிஷேக தண்ணின்னு சொல்லி எல்லாரும் தலையில் தண்ணி ஊற்றி அதை வாழ்த்துறாங்க. அதான் வாழ்த்து. அந்த வாழ்த்து அதுக்கு நான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி தண்ணி ஊற்ற சொல்கிறாரு. மொத்தம் என்னை எந்த அளவுக்கு வச்சிருக்காருங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. அவங்க ஃபேமிலிலையும் எல்லாரும் இருந்தாங்களா? அவங்க ஃபேமிலியும் மட்டும்தான் வந்திருந்தாங்க. வெளியாளுன்னு சொன்னால் நான் தான். நீங்கள் மட்டும்தான்? ஆமாம், அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க. இந்த கல்யாண மண்டபத்தில் அவருடைய நண்பர்கள் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்பு நாங்கள் எல்லாம் குடும்ப மெம்பர்கள். ஆகவே ரஜினியுடைய குடும்ப மெம்பரில் நாங்களும் இருக்கோங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லுகிறேன். உள்ளத்தால் பொய்யாத ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உடல்நல் வள்ளுவன் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்திலாம் இடம் கொடுக்க முடியும் என்று வள்ளுவன் சொன்னான். அந்த குரலுக்கு சாட்சியாக ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இருகரம் கூப்பி உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய தலைவர்களும், குறிப்பாக ரசிகர்களுடைய தலைவர்களும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, உங்களைப் போல வாழ்வதற்கு நாங்களெல்லாம் பயிற்சி பெற வேண்டும். ஆகவே நீங்கள் வெறும் ரஜினிகாந்த் இல்லை, ரோல் மாடல் ரஜினிகாந்த். ஆகவே உங்களை பின்பற்றுவோம்.
உங்களை பின்பற்றுவதன் மூலமாக உங்களுக்கும் எங்களுக்கும் பெருமையை சேரட்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்ப அவங்க ரெண்டு கமலும் ரஜினியும் சேர்ற படம் ஒண்ணு டாக் போய்கிட்டே இருக்கா, அது எப்படி இருக்கும்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? அது எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு செய்ய போறாங்க. இப்போ கமலனே ப்ரொடியூசரா இருந்து ஆமா, இப்ப அந்த படம் எப்படி இருந்தா என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்? அது கதை கேரக்டர்ஸ் கரெக்டா இருக்கணும். ம், இப்படி இருந்தா இல்ல, கமல் செஞ்சது சரியா இருக்கு, ரஜினி செஞ்சது சரியா இருக்கு, இந்த மாதிரி ரெண்டு பேரையும் வச்சு சிறப்பா எடுத்திருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு படம் இருந்தா நிச்சயமா பெரிய 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 ஒரு சூப்பர் நகைச்சுவை, ஒரு ஃபேமிலி டிராமா அந்த மாதிரி இருந்தால ரெண்டு பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நடிகர்கள். ஆகவே ரெண்டு பேரும் கையில் கிடைச்சா நிச்சயமா எப்படி அந்த சப்ஜெக்டை கொண்டு போக முடியுங்கிறத டைரக்டர் சரியா உணர்ந்துக்கிட்டு ரெண்டு பேர்ட்டையும் வேலை வாங்கினாங்கன்னா அந்த படம் பெரிய சூப்பர் ஹிட். அது குடும்பத்தோட பாக்குறது, குழந்தைகளும் பாக்குறதுக்கு எல்லா விஷயங்களும் அதுல இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இல்லை, அது கமல் இருக்கிறதுனால ம், கமல் எப்பவுமே நாங்கள் நடிகராக ஒத்துக்கிறது இல்லை. அவன் டெக்னீஷியன், எல்லா வேலையும் செய்வான். மேக்கப்னா எப்படி வரணுமா, ஃபைட்டுனா எப்படி வரணுமா, டான்ஸ்னா எப்படி வரணும், அவன் எல்லாமே தெரிஞ்சு அவர் அந்த நேரத்தில் அவர் டைரக்டர் இல்லை, அந்த நேரத்தில் அவர் தயாரிப்பாளர். ஆக நிச்சயமாக அந்த படத்தை வெற்றியாக வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆகவே இதன் மூலமாக அந்த இரட்டையர்கள் தமிழகத்தில் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவது இன்னும் மிகச் சிறப்பாக இன்னும் பல படங்களை செய்வதற்கான அஸ்திவாரமாக அது அமைய வேண்டும். ஜெயலலிதாவுக்கு உங்க படத்துல தான் கமல் டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஆமா, ஒரு டான்ஸ் கமல் டான்ஸ் ஆடி இருக்காரு. நம்ம அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடினாங்களா இல்ல இவரு கம்போஸ் மட்டும் பண்ணாரா? இல்ல பண்ண ஆடினார். புத்தர் வேஷம் போட்டு ம். கமல் ஜெயலலிதாவோட ஆடினார். ஆனா அப்ப வந்து கமல் நடிக்க ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சிட்டாரு. கமல் 4 வயசுல நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு ஒரு இது கேந்திரங்க வச்சு வசனம்லாம் எழுதி படம்லாம் எடுத்திருக்கீங்க. ஆனா சிவாஜியை வச்சு படம் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளவு கபரிமான் தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சிவாஜியினுடைய நடிப்பும் கலைஞருடைய வசனமும் தான் என்ன சினிமாவுக்கே எழுதிட்டு வந்துச்சு. ரஜினிகாந்த் எல்லாம் கமல் எல்லாம் வச்சு படம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து சிவாஜியை வச்சு எடுக்கிறதுக்கு ஏன் அவ்வளவு? நடுவே எடுத்திருக்கோம். சிவாஜி வச்சு 3 படம் பண்ணீங்க. கவரிமான், இப்ப ஜெய்சங்கர் வச்சு படம் எடுத்த காலத்திலே அந்த மாதிரி சிவாஜி வச்சு எடுத்திருந்திருக்கலாம். நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்களும் இல்ல, சிவாஜி வச்சு நான் 3 படம் பண்ணேன். கவரிமான்னு ஒரு படம் முழுக்க சப்ஜெக்ட், அதே மாதிரி ரிஷிமூலம்னு ஒரு ரிஷிமூலம், விஜயமோகன், அப்புறம் வெற்றிக்கு ஒருவன் 3 படம் பண்ணீங்க. 3 படத்துலயும் ரிஷிமூலம் நல்ல வெற்றி படம். கவரிமான் ஒரு அருமையான சிவாஜியுடைய பர்ஃபார்மன்ஸு அண்டு ஸ்டைல், அமைதியாக அவர் நடிச்சு ஓவர் ஆக்டிங்னு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் கவரிமான். அவ்வளோ ஸ்டைலாகவும் அமைதியாகவும் நடிச்சிருப்பாரு. ஆகவே அதெல்லாம் எனக்கு கிடைச்ச சந்தோஷம். சிவாஜி என்ன படத்தை நான் இயக்குகிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்னையெல்லாம் முத்துன்னு கூப்பிட்டுட்டு பல விஷயங்களை சொல்லுவார். இன்னைக்கு சொல்கிறேன், மற்றவங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். சில நேரங்களில் நான் நினச்சது வரல அப்படின்னா கட் 1 more அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக 1 more கேட்குறேன்னு சிவாஜிகிட்ட போய் சொல்லுவாள். இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த டைலாக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த சீனுக்கு கொஞ்சம் வலு இருக்கும். ஆகவே அதை ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு தடவை சொல்லி ஒரு டேக் எடுத்துருவாங்க. எடு உனக்கு நீ எடு அப்படிம்பாரு. சில நேரத்தில் 1 more டேக்குன்னு இந்த நீ சொல்ல வேண்டாம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்ட் பண்ணி 1 more டேக் நானே சொல்கிறேன் 1 more டேக்குன்னு சொல்லிட்டு 1 more டேக்கு நான் என்ன தப்புன்னு சொல்ல போகிறேனோ அதை அவர் சொல்லுவார். இப்போ எதுக்கு 1 more கேட்குறாங்க, அவர் எதுக்கு 1 more கேட்க மாட்டார். நான் ஏன் 1 more கேட்டேங்கிறது அவர் சொல்லிட்டு எடுமுத்து 1 more டேக்கும்பார். அந்த பர்ஃபார்மன்ஸ் அது மனசில் ஃபுல்லாக மைண்டை வந்திருந்தால் தான் அந்த கரெக்ஷனை அவர் சொல்ல முடியும். அதையெல்லாம் சொல்லுவார். அதனால தான் அவர் இன்னைக்கு உலகம் புகழுகிற நட்சத்திரமாக இந்த கிறிஸ்துவுக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்கு பின்னாலேங்கிற நடிப்பை பொறுத்தளவு சிவாஜிக்கு முன்னாலே சிவாஜிக்கு பின்னாலே என்பது தான் சரித்திரம் என்பதை அழுத்தம் திருத்தமாக உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்க ஏன் அந்த கதை எழுதணும், வசனம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நோக்கெல்லாம் வந்ததில்லை, வெறும் டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். ஆனா இப்ப எல்லாருமே 4ஐயும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. அதை நான் சொல்ல விரும்பல. எனக்கு
கதை வசனம் எழுதணுங்கிற வாய்ப்பே வரல. முதல் படத்திலிருந்து எல்லா படத்திலுமே எழுதிய எத்தனை கதையாசிரியர்களும் வசனாசிரியர்களும் எனக்கு திருப்தியாக கதை வசனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கதை வசனம் கொடுக்குற திறமையாளர்கள் என்னோட இருக்கும்போது நான் எதுக்கு கதை வசனம் எழுதணும்? அதுக்கு வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கல. ஆகவே எனக்கு கிடைச்சவங்க எல்லாமே சிறந்த கதாசிரியர்கள். பஞ்சர்ரா சாராகட்டும், மகேந்திரன் சாராகட்டும், விசு சாராகட்டும், எல்லாருமே திறமையான கதை வசன கர்த்தாக்கள். ஆகவே நான் எழுதணுங்கிற அவசியம் ஏற்படவே இல்லை. ரொம்ப நன்றி சார். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ் ரொம்ப பிடிக்கும். Cuties, beauties, naughties, pretties, handsome, awesome, always cute. பிடிக்கும் பிடிக்கும் பச்சைய பாஸ். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. Ashwin's Sweets and Snacks.